சுண்டைக்காய் தோட்டத்துலேருந்து பறித்தது. இது வெளியில் இருக்குது, காம்பவுண்ட் வெளியில். முள் இருக்கிறதுனால மாடு சாப்பிடாது, அதனால் வெளியிலே வளர்க்கலாம். நிறைய வரும் காய். இது ரொம்ப வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மாடு சாப்பிடாததுனால நம்ம நிறைய பெரிய செடியாக வளரும். இது டர்க்கி பரி சொல்லுவாங்க. வயிற்று புண்ணுக்கு, வயிறு சம்மந்தமாக இருக்கிற நோய்களுக்கெல்லாம் நல்ல குணமாகும். இது வாரத்தில் 2 நாள் 1 நாள் சேர்த்துக்கணும், இந்த மாதிரி கசப்பான காய்கறியும். இந்த காயை நம்ம தொகையில் அரைச்சிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். நிறைய இருந்ததுன்னா நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கிட்டா பனிக்காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். காய் வாங்க முடியாத நாள்லலாம் வத்தல் போட்டு வச்சுட்டு மோரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கசப்பே தெரியாது. குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டு பண்ணும்போது. இது எல்லாமே தோட்டத்துலேருந்து எடுத்தது தான். பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதியை 2ஆக உடைச்சி காய வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி யூஸ் ஆகும். வெயில் நாளில் எந்த காய் காய்ச்சாலும் நம்ம காய வச்சுக்கிட்டு பனிக்காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி தொகையில் அரைக்கிறாங்க இப்போ எல்லோரும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.